ஹாய் ஹலோ மக்களே, வாழை இலையை வச்சு நம்ம வாழை இலை கேசரி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் பறித்த வாழை இலை, குளுந்து வாழை இலையை பறித்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இருக்கிற சின்ன வாழை இலையை பறித்து வச்சுக்கோங்க. அந்த அரைச்சிட்டு நான் சாறு எடுத்து வச்சுருக்கேன். சாறு பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கும். நிறைய பேர் யூடியூப்பில் ரொம்ப க்ரீன் கலராக காமிக்கிறாங்க, நிறமூட்டி மாதிரி போட்ட மாதிரி. ஆனால் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வானிலையில் நெய் நல்லா சுருக்க காஞ்சதுக்கப்புறம் பாதாம் நல்லா வறுபட்டுறணும். வறுபட்டதுக்கப்புறம் முந்திரி போட்டுறணும். முந்திரி நல்லா வறுபட்டுறணும். நல்லா பொன்னிறமாகிற வரை நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம், அந்த கப்பில் 1 டம்ளர் ரவை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் முந்திரியை தனி பிளேட்டில் வச்சிடணும். அதுக்கப்புறம் அதே சட்டியில் 1 டம்ளர் ரவையை கொட்டி நல்லா பொன்னிறமாகிற வரை வறுத்துடணும். நல்லா பொன்னிறமான வறுத்ததுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடணும். நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். நான் 1 டம்ளர் ரவைக்கு 4.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம 2 டம்ளர் வாழை இலை அந்த தண்ணீர் கிடச்சிருக்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் வாழை இலை தண்ணி நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 2.5 டம்ளர் பச்சை தண்ணி போட்டுக்கிட்டேன். மொத்தம் 4.5 டம்ளர். 1 டம்ளர் ரவைக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம 2 டம்ளர் வாழை இலை தண்ணீர், 2.5 டம்ளர் சாதா தண்ணீர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வாழை இலையும் தண்ணீரும் சேர்த்தது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்ல ரவை வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2 டம்ளர் ஜீனி போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வாழை இலை போட்டுரும், எப்போ 1.5 டம்ளர் தான் போடுவோம். வாழை இலை கொஞ்சம் துவப்பு தன்மை இருக்கனால நம்ம 2 டம்ளர் போட்டுக்கிட்டோம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பாதாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான வாழை இலை கேசரி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம நிறமூட்டிகளை பயன்படுத்தாமல் முடிஞ்ச வரை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெற்றிலை கேசரியாக பண்ணலாம், வாழை இலையை கேசரியாக பண்ணலாம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குது. நன்றி மக்களே.